தரீகா போதிக்கின்ற இஹ்சான் போதிக்கின்ற அந்த போதனையின் அடிப்படையிலே இருந்து வாழ்வதற்கு நாம் முன்வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை சகோதரர்களே, அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ் எல்லோருக்கும் பாடமான ஹதீஸ், எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். அலைஹிஸ்ஸலாம் வமல் ஈமான் வமல் இஹ்சான், இந்த இஹ்சானை பற்றி மட்டும் சொல்கிறேன். இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டாங்க. அந்த அல்லாஹ் கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். இந்த குணம் வரணுங்க, இந்த பண்பு வரணுங்க. இதுக்கு தாங்க தரீகா உழைக்குது. நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த உழைப்பு தாங்க தேவை. இது தாங்க இஹ்லாஸ், இது தாங்க மன தூய்மை, இதுதான் நஸக்கா, இதுதான் தஸ்கியத். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ்ட சிந்தனைய, அல்லாஹ்ட எண்ணத்தை, அல்லாஹ்ட பயத்தை கொண்டு வந்த உள்ளத்தில் போடுகின்ற அந்த உயர்தரமான தரீகாக்கள், உயர்தரமான தரீகாவுடைய சேவைதான் துருப்பு சூபியாக்கள் செய்த அற்புதமான சேவையாக இருக்கும். சையதுனா அஹ்மதுல் கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உடுப்பை தாங்களே கழுவுவார். அப்ப முரீதீங்க வந்து சொன்னாங்க, நாயகமே நீங்க எங்க உடுப்பு கழுவுறீங்க? கொண்டாங்க நாங்க கழுவி தர்றோம், கொண்டாங்க நாங்க கழுவி தர்றோம். சையதுனா அஹ்மதுல் கபீர் நாயகம் சொன்னாங்க, என்னுடைய குடும்பம் பாத்திமா நாயகம் தன் வீட்டுடைய வேலை வலுவான பொழுது, பாரமான பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க. கனிமத் பொருள்லாம் வந்த பொழுது எனக்கு ஒரு அடிமையை தாங்க. யார்கிட்ட போய் கேட்டாங்க? தகப்பனா ரசூலுல்லாஹி போய் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஒரு அடிமையை தாங்க. தன்னுடைய வீட்டிலே நடக்கின்ற தனக்கு உதவியாக வேலைகள் செய்வதற்கு ஒரு வேலையாளை கேட்டு போனார். சுருக்கமாக சொல்றது, அன்னை பாத்திமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த கனிமத் என்ன தெரியுமாங்க? அவங்க கொடுத்த வேலையாளர் என்ன தெரியுமாங்க? சொன்னாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அதெல்லாம் மாணவர்கள், நான் சொல்ற கலிமாக்களை ஓதி தூங்கும் பொழுது முன்னால் ஓதிக்கோங்க, அது உங்களுக்கு பாரமெல்லாம் குறைஞ்சிடும். இங்கேயும் நன்மை கிடைக்கும், அங்கேயும் நன்மைகள். என்னன்னு கேட்டாங்க, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். இதை நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் 33-34 ஓதிவாங்க. இதை சையதுனா அஹ்மதுல் கபீர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துறாங்க. என் தாய் இதை சொன்னார், எனவே என்னுடைய தாயுடைய வார்த்தையை நான் பின்பற்றி அதை நானே செய்து கழுகிறேன் என்று தன்னுடைய உடுப்பை தானே கழுவி கொண்ட வரலாறை சையதுனா அஹ்மதுல் கபீர் நாயகத்தின் வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அது கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள், சகோதரர்கள், அன்பான முஸ்லிம் பெரியவர்கள், கண்ணியமான வாலிப சகோதரர்கள், கண்ணியமான பெற்றோர்களே, நாம் வாழுகின்ற இந்த நாட்டில் முழு உலகத்திலும் இந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் தோற்றுவிக்கப்பட்டு எதை பின்பற்றுவது எதை பின்பற்றக்கூடாது என்று சிக்கலிலே மாற்றியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் எந்த வரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த வரையில் வாழ்ந்து காட்டினார்கள் அந்த வரையில் வாழ்ந்து அதற்கு பின்னால் வந்த இமாம்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் நேரான பாதையிலே வாழ்ந்து அந்த நேரான பாதையிலே நாங்களும் நீங்களும் இருக்கின்ற அனைத்து முஸ்லிம் சகோதரர்களும் மௌத்தாக அல்லாஹ் திருநீர் செல்வானாக.